அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிலே தங்குவார்கள், இரவு தங்குவார்கள். அப்ப அந்த சமயத்தில் எனது வீட்டில் தங்கக்கூடிய முறை வந்தது. அன்னை ஆயிஷா சித்திகா அவங்க சொல்றாங்க, எனது வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கக்கூடிய முறை வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று இரவிலே வெளியே போயிட்டாங்க. இரவில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்ப இரவிலே வீட்டை விட்டு வெளியே போய்விட்டு சிறிது நேரம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே ஆயிஷாவிடம் வந்த பொழுது ஆயிஷா அம்மையாருக்கு ரோசம் பொத்துட்டு வருது. ரோசம், பயங்கரமான ரோசம் முகத்துல தெரிகிறது. இரவுல நம்மிடத்துல தங்கணும், தங்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போயிட்டு வராங்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஆயிஷாவே உனக்கு ரோசம் ரொம்ப வந்துருச்சா? ரோசம் பொக்குதான் கேட்கும் பொழுது பிறகு எப்படி ரோசம் வராம இருக்கும்? உங்களை போன்ற ஒரு கணவருக்கு பல மனைவிமார்கள் வாய்த்திருக்க, நானும் ஒரு மனைவி. இப்படி இருக்கின்ற பொழுது எனது முறையில் நீங்கள் வந்துவிட்டு இரவிலே என்னிடம் தங்காமல் வெளியே சென்று வந்தால் உங்களை பார்த்து எனக்கு ரோசம் வருமா வராதா அப்படின்னு அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உன் சைத்தான் உன்கிட்ட வந்துட்டானா அப்படிம்பாங்க. உன் சைத்தான் உன்னிடம் குடிகொண்டு விட்டானா, உன்னிடம் வந்து விட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்பார்கள், என்கிட்ட சைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா உன்கிட்ட சைத்தான் இருக்கிறான், அந்த சைத்தான் தான் இது பேசுது. அப்ப ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்பாங்க, அப்ப ஒவ்வொரு மனுஷன்ட்டும் சைத்தான் இருக்கிறானா? ஆமா ஒவ்வொரு மனுஷன்ட்டும் சைத்தான் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். மூன்றாவதாக அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்ககிட்ட சைத்தான் இருக்கிறானான்னு கேட்பாங்க. என்கிட்ட சைத்தான் இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷன்ட்டும் சைத்தான் இருக்கிறான், உங்களிடத்திலும் சைத்தான் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னான்? ஆமா எனக்கும் சைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறான், என்னிடத்திலும் சைத்தான் இருக்கிறான். இல்ல அன்னல்லாஹ ஆனனி அலைஹி, எனினும் எனக்கு நியமிக்கப்பட்ட கூட்டாளியான சைத்தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, எனக்கு அவன் உதவி செய்து விட்டான், எனக்கு அவன் மாறு செய்ய மாட்டான். அப்ப அவன் எனக்கு உதவி செய்வான். அவன் முஸ்லிமாகி விட்டான். என்னிடத்தில் நியமிக்கப்பட்ட சைத்தான் அவன் முஸ்லிமு. கண்ணியமிக்கவர்களே, ஃபலா யஅமுருனி இல்லா பிகைரின், அப்ப எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த சைத்தான் நன்மையை தவிர வேற எதையுமே என்னிடத்தில் ஏவ மாட்டான். கண்ணியமிக்கவர்களே, சைத்தான் முஸ்லிமாகி விட்டான். சைத்தான் எப்படி முஸ்லிம் ஆவான்? சைத்தான் ஒருபோதும் முஸ்லிமாகவே மாட்டான். சைத்தான் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவன். அப்ப அஸ்லம அப்படின்னா எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த சைத்தான் எனக்கு உதவிதான் செய்வான். அஸ்லம அவன் என் கண்ட்ரோல்ல இருக்கிறான். அஸ்லமனா கட்டுப்பட்டு விட்டான். என்னை மீறி என் சைத்தான் எதையும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், அஸ்லமனா இஸ்லாமாகி விட்டான் என்ற அர்த்தமும் வரும். அஸ்லம அப்படின்னா அவன் என் கண்ட்ரோல்ல இருக்கிறான், அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவன் எனக்கு கீழ்ப்படிந்து விட்டான், அவன் எனக்கு நன்மையைத்தான் ஏவ முடியுமே தவிர அவன் எனக்கு ஒருபோதும் பாவத்தை ஏவ முடியாது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, உங்களில் ஒவ்வொருவருக்கும் மாமின்கும் மின் அஹதின், உங்களில் ஒவ்வொருவருக்கும் இல்லா கது உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஜின்னில் இருந்து அந்த இனத்தை சார்ந்த ஷைத்தான் உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் சாட்டப்பட்டிருக்கிறான்.
எப்படி சாட்டப்பட்டிருக்கிறான்? கூட்டாளியாக, இணை பிரியாத நண்பனாக, ஆருயிர் தோழனாக அவன் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது காலு சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, வ ஈயாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களிடத்திலும் சைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறானா? உங்களிடத்திலும் சைத்தான் இருக்கிறானா நண்பனாக என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பையாய, ஏன்டையும் சைத்தான் இருக்கிறான், எனக்கும் அந்த சைத்தான் கூட்டாளியா இருக்கிறான். இல்லா எனினும் அன்னல்லாக அஆனனி அலைஹி, எல்லாம் அல்லாஹ் அந்த சைத்தானின் மூலமாக எனக்கு உதவி செய்து விட்டான். ஃபஅஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கிறான். ஃபலா யஅமுருனி இல்லா பிகைர், அவன் எனக்கு நன்மையை தவிர வேற எதையும் ஏவ மாட்டான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தான் நம்மிடத்திலே மிகைக்காத அளவுக்கு நாம் பாதுகாத்து விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகைக்கவில்லை, கண்ட்ரோல வச்சிருந்தாங்க. அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட வானவர்கள் அவர்கள் நம்மை மிகைக்கின்ற பொழுது அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய நன்மைகளை செய்ய வேண்டாம். நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த கூட்டாளி அந்த சைத்தான் நம்மை மிகைத்து விட்டான் என்று சொன்னால் நாம் வழிகேட்டிலே சென்று விடுவோம், நாம் நஷ்டத்திலே சென்று விடுவோம். நம்மை இறைவனை தவிர வேற யாரும் பாதுகாக்க முடியாது. எனவே எல்லாம் அல்லாஹ் நமக்கு நியமிக்கப்பட்ட, நமக்கு சாட்டப்பட்ட, நமது தோழனாக, நமது கூட்டாளியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தான் நம்மை மிகைத்து விடக்கூடாது. நாம் தான் சைத்தானை மிகைத்து விட வேண்டாம். அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது. நமது கண்ட்ரோலில் அவன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இறையச்சமாக இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது சைத்தானும் நமக்கு கட்டுப்பட்டவனாக, நமக்கு நியமிக்கப்பட்ட நமது கூட்டாளியான அந்த சைத்தான் நமது கண்ட்ரோலில் ஆகிவிடுவான். இல்லை என்று சொன்னால் நாமும் சைத்தானுக்கு பின்னால பெரிய சைத்தான்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாம்.